மசாஜ் சென்டர், பார், ஜிம்னு என்னென்னவோ வச்சிருக்காங்களே மாமா. மூர்த்தி சித்தப்பா மட்டும் இங்க வந்திருந்தாருன்னா என்ஜாய் பண்ணிருப்பாரு. இப்போ மட்டும் என்ன வாழுதான், அவர் அங்க என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தென்படுது? ஏன் சக்தி, இந்த இடத்துலலாம் நின்று போட்டோ எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதல்ல எண்ணியும் பொண்ணையும் நிக்க வச்சு விதவிதமா போட்டோ எடுத்திய, அத முதல்ல காட்டு, அதுக்கப்புறம் சொல்றேன் இதெல்லாம். ஆமா, அந்த போட்டோலாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் எடிட்டிங் ப்ராசஸ்ல இருக்குடா. ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு நைட்டு உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதை காட்டுறேன். ஓகே, பாப்போம். என்ன பிரீத்தி, போன் பேசிட்டு வர இவ்ளோ நேரமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டதுனால ரொம்ப நாள் கழிச்சு பேசணும். ஓ, யார் பிரீத்தி? ஸ்ருதி, என் காலேஜ் மேட். டே கார்த்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ரெசார்ட்டை சுத்தி பார்த்தாச்சுல? இப்போவாவது போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். மழை வேற தூருது. வா. ஆமாமா, வாங்க போலாம்ல. கமான், நம்ம இப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா போயிடலாம். ஓகே வாங்க. சிவானி வா. வாங்க மாமா. வாங்க சார், வெல்கம். வாங்க, சொல்லுங்க சார். நாங்கள் திருச்சியிலிருந்து வர்றோம். உங்கள் ஓனர் பாஸ்கர் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் நான். அப்படிங்களா சார்? எங்கள் எல்லாருக்கும் ரூம் புக் பண்ணதா சொன்னார். அது எந்தெந்த ரூம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணிக்குவோம். இதோ சொல்கிறேன் சார். உங்கள் நேம் சார்? சந்திரசேகர். சார், 208லேருந்து 211 வரைக்கும் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சார். மொத்தம் 4 கப்புள் ரூம் சார். நாலு ரூம் தானா? அப்பா, சண்முகத்தையும் கார்த்தியும் ஒரு ரூம்ல தங்க சொல்லிட்டு, சக்தி பொன்னி நீங்களும் அம்மாவும் ஒரு ரூம், நானும் இவரும் ஒரு ரூம் தங்கிட்டாலே 4 ரூம் கரெக்டா இருக்கும். ஆனா பிரீத்தி தங்கறதுக்கு ஒரு ரூம் இல்லையே, என்னப்பா பண்றது? எங்களுக்கு இன்னொரு ரூம் கிடைக்குமா? சிங்கிள் ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சாரி சார், உங்களை மாதிரி நிறைய கெஸ்ட் வந்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு சார். ஓ, இப்போ அவைலபிளாக இருக்கிறது இந்த 4 ரூம் தான் சார். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா சார்?